அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் எதையும் புதியதாக நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்ற அர்த்தம் என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பை தொடரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னாக்க, முகலாய சாம்ராஜ்யத்தில் முடிச்சோடிய மன்னர்கள், முகலாய பேரரசருடைய கல்லறைகள் எங்கே இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்குறோம். முதலாவதாக பாபருடைய கல்லறை காபூலில் இருக்கும். அதாவது அவர் இறந்த இடம் ஆக்ராவில் இருந்திருப்பாரு. ஆனால் அவருடைய விருப்பம் தன்னுடைய உடல் வந்து காபூலில் பதிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அவருடைய மகன் என்ன பண்ணியிருப்பாரு, கொண்டு போயிட்டு காபூலில் அடக்கம் செஞ்சிருப்பாங்க. ஹுமாயூனுடைய கல்லறை டெல்லியில் இருக்கு. அக்பருடைய கல்லறை சிக்கந்தரா என்ற இடத்திலும், ஜஹாங்கீருடைய கல்லறை லாகூரிலும், ஷாஜகான் கல்லறை தன்னுடைய இறுதி நாட்களை தனது ஆசை மனைவிக்காக கட்டிய தாஜ்மஹாலை பார்த்தவனம் அதற்கு எதிரே இருந்த ஒரு சிறிய கோட்டையில் தான் இறந்திருப்பாரு. அவருடைய கல்லறை ஆக்ராவிலும், அவுரங்கசீப்புடைய கல்லறை அவுரங்காபாத்திலும் இருக்கும். சரிங்களா? இதன் பிறகு இந்த இடைக்கால ஆட்சி சூரவம்ச ஆட்சி நடந்திருக்கும். அதுல மிக முக்கியமான ஷெர்ஷாசூரியுடைய கல்லறை பீகாரை சேர்ந்த சசாரம் பகுதியில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஜஹாங்கீர் தன்னுடைய அப்பாவுக்கு அக்பருக்கு சிக்கந்தரால கல்லறை கட்டியிருப்பாரு. ஜஹானுடைய மனைவி மெஹருநிசா என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்க, அவங்களுடைய தந்தையான இதிமத் தௌலாவுக்கு ஆக்ராவில் கல்லறை கட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு முகலாய பேரரசை சார்ந்த அரசருடைய கல்லறை பற்றின தகவல் பார்த்தோம். மீண்டும் வேறு தகவலுடன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.